திரு டிடிவி தினகரனுடைய இந்த குற்றச்சாட்டு எதன் வெளிப்பாடு? அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாரா அல்லது இதுல அரசியல் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? சென்னையில் ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கூட்டணியை அறிவித்த பொழுது தினகரன் வரவேற்றார். நாங்கள் என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே பயணிக்கிறோம், அதிமுக தற்பொழுது இணைந்திருக்கிறாங்க, நேச்சுரலாக அவங்க பெரிய கட்சி, அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அளவில் அவருக்கு அந்த காலகட்டத்தில் பெரும் அதிருப்தியோ சங்கடங்களையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ ஒரு பெரிய ஆட்சேபகரமான கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்கப்படலை அன்றைய காலகட்டத்தில். இது ஒன்று. அடுத்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் பாஜக அப்பர் ஹேண்டில் வைத்து அரசியல் செய்தார். அப்போ நயினார் நாகேந்திரனுக்கு சொல்லப்பட்டு அதனால் அண்ணாமலை மீது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டது. அப்போ அதனால் நயினார் நாகேந்திரன் என்ன முடிவு பண்ணார்? எடப்பாடி பழனிசாமியை அனுசரித்து பயணிக்கிறார். அப்படி அவர் அனுசரித்து பயணிக்கிற பொழுது இவர்கள் தினகரனோ ஓபிஎஸ் அவர்களோ அரவணைத்து செல்லப்படவில்லை என்கிற அதிருப்தி இவர்களிடத்தில் வருது. இது ஒட்டுமொத்தமாக திரு தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், இதை எல்லோரையும் அரவணைத்து வழிநடத்த வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த நேரத்தில் யாரிடத்திலும் நாம் சச்சரவுகளை உருவாக்கக்கூடாது, எல்லோரையும் ஓரணியில் கட்டமைத்து அரவணைத்து நாம் வழிநடத்த வேண்டும் என்கிற பக்குவம் இல்லாமல் அவசரப்பட்டு வார்த்தைகளாகட்டும், அவரது நடவடிக்கைகளாகட்டும், அவரது நடத்தைகள் ஆகட்டும், இந்த கூட்டணிக்கு தேர்தலில் பாதகத்தை ஏற்படுத்துகிற வகையில் அவர் நடந்து கொள்கிறார்.